மந்திரி அவசரமா இது குடுத்துட்டு வர சொன்னாரு. மந்திரியா? சரி. அரண்மனைக்கு உடனே வர வேண்டுமா? என்னமாவது இருக்கும், சீக்கிரம் போவோம். இல்லாட்டி உன்னையும் என்னையும் தொலைச்சு விடுவான் மகா கோபக்காரன். புறப்படு. ஐயோ, தண்ணிங்க. பிரதாப், சக்கரத்தை தள்ளு. தளபதி சேற்றிடம் ஒன்றும் செய்ய முடியாது. அதோ மந்திரி ஆட்கள் உதவி செய்வார்கள். கொஞ்சம் நில்லுங்கள். முட்டா பசங்க, இவர் யார் தெரியுமா? பேர் சொல்லாதே. உங்க வாழை கொஞ்சம் கொடுங்க, கிளை வெட்டிட்டு வர்றேன். இந்த வாழையா? கிளை வெட்டவா? போடா, நான் தருகிறேன். வேண்டாம். மரியாதையாக கேட்டால் காரியம் நடக்காது. ஓக்கிரித்தனத்திற்கு பதில் ஓக்கிரித்தனம் தான். வீட்டை சோதனை செய்யணும். சோதனையா? எதுக்கு? பட்டாளத்திலிருந்து ஒடியாந்த ஒருத்தன் இங்கே ஒளிஞ்சிருப்பதாக கேள்வி. நான் எதுக்குப்பா அவனை ஒளிச்சு வச்சிருக்க போறேன்? ஒரு சமயம் உன்னை போல அழகா லட்சணமா இருந்தா. என்ன விளையாடுற? நாங்க ராஜாங்க காரியமா தலைநகருக்கு புறப்பட்டு இருக்கோம். அத பத்தி கவலை இல்ல. மரியாதையா நீ விலகாட்டா பலவந்தமா? பலவந்தம். இங்க என்ன சச்சரவு? ஒண்ணுமில்ல. நம்ம ஊட்ட சோதனை போடணுமா? சோதனை போடும் உத்தரவு இருக்கிறதா? எங்கே எங்கே சிரிக்கவா செய்யறீங்க? இந்த அரசாங்கத்தில் சிரிப்பதற்கும் தடை உத்தரவா? அப்படி புத்தி வரா போல கேளு. இவர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்களா? ஆமா. ஏய், என்கிட்ட பேசு. நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானி. மன்னிக்கவும். நீங்கள் விரும்பினால் இவர்களுக்கு புத்தி போட்டுகிறேன். உங்கள் பெருந்தன்மை யாருக்கு வரும்? சற்று நேரத்திற்குள் இருமுறை மூர்க்கத்தனமாக நடந்து விட்டீர்கள். எங்கள் மீது சேற்றிவாறு எடுத்துவிட்டு இப்போது பெண்களிடம் வீரத்தை காண்பிக்கிறீர்கள். நீ யார் குறுக்கிட? இந்த வாழ் பதில் சொல்லும்.
நீங்கள் பெண்களின் நாயகம், அழகு தெய்வத்தின் அற்புத சிருஷ்டி, கவர்ச்சி நிறைந்த காந்த சிலை, வசீகரத்தின் உற்பத்தி சாலை, வட்டம் முழுமதியை விட வனப்பு மிகுந்த அழகுராணி. என் ஆம்பளை வர்ணிச்சது போதும், உன் வேலையை பார். எழுந்துரு. நம்மையும் சேற்றில் வண்டி சிக்கி இருப்பதையும் அடியோடு மறந்து விட்டான். அழகான பொம்பளை பாருங்க. பிரமாதமான வாழ்வி. அவனை பூச்சி காட்டி அலக்கழிக்கிறான். ஆமா, நமக்காக ஜம்பம் காட்டுறான். நல்ல வேலை, கூட்ட சோதனை போட்டிருந்தா நம்ம கட்டம் சுற்றி இருப்பான். யார்? நம்ம வண்டிக்காரனா? ஆமா, அவனும் பட்டாளத்தில் இருந்து ஓடியாண்டவன் தான். அச்சே, பரவாயில்லையே. நாளானாலும் உன் கைத்திறமை இன்னும் குறையவில்லையே. சாமர்த்தியமா கட்டி சண்டை செய்யறது. அவனை கைது செய்யுங்கள். இனி கனவிலும் இப்படி செய்ய மாட்டான். உங்களை போன்ற வீரர்கள் இருக்கும்போது பெண்கள் எதற்கு கவலைப்பட வேண்டும்? தேவி, பக்தனை மறந்துவிடக் கூடாது. பக்தன் பக்குவமாக நடக்க வேண்டும். உன் தெய்வ தரிசனம் போதும், போயிட்டு வாப்பா நல்ல வேலையில. ஏய், வண்டியை தள்ள வாருங்கள். நீங்கள் காத்திருப்பதை மறந்து விட்டேன். என்னை மட்டுமா? நீ உலகத்தையே மறந்திருப்பாயே. வெட்கப்படாதே, நானும் உன் வயதில் அப்படித்தான் இருந்தேன். அவளை தெரியுமா உங்களுக்கு? அவள்தான் மீனாதேவி, மந்திரி மகாவர்மரின் கையாள். அந்த மீனாதேவியா? ஆம், ஜாக்கிரதை, அபாயமான இடம். மந்திரி மகாவர்மர் கொல்லாத பொறாமைக்காரன். இனி நாம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். மந்திரி நம்ம எங்க இருந்தாலும் பிடிக்கும்படி கடுமையான உத்தரவிட்டிருக்கிறார். அதான் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரோ? தளபதி பிரதாபனும் தலைநகருக்கு வந்திருக்காங்க. அப்படியானா சீக்கிரம் நமக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படலாம். ஓ, ஜெயங்கொண்ட தளபதி உக்ரசேனரே, நிகரில்லாத வாள் வீரனே, உங்களை காண மகிழ்ச்சி. இப்படி உட்காருங்கள். நீங்கள் இங்கு வந்திருக்கும் காரியம் எனக்கு தெரியும். ரத்னபுரி மீது போர் தொடுக்க நீங்கள் இன்னும் வேண்டுவது அதிக பீரங்கிகள், அதிக குதிரைகள், அதிக வீரர்கள். இவைகள் தானே?
நாட்டுக்கு இன்றைய தேவை ஆயுதமல்ல, அமைதி, ஆகாரம். உங்கள் போர் திட்டத்தை நான் ஆட்சேபிக்கிறேன். தளபதி உத்தரவுப்படி நடக்க வேண்டியவரே தவிர ஆட்சேபிக்க முடியாதே. தளபதி என்ற முறையில் அல்ல, நாட்டின் பிரஜை என்ற முறையிலே வந்திருக்கிறேன். எனக்கு ஆட்சேபிக்க உரிமை உண்டு. இப்போது போர் தொடுத்தால் நாட்டுக்கு அழிவு காலம். அரசாங்க உத்தரவை அலட்சியம் செய்தால் உங்களுக்கு அழிவு காலம். தேசத்திற்கு நாசத்தை தருவது போர்தான். நாடும் மக்களும் வேண்டுவது யுத்தம் அல்ல, வயிறார உணவு, அதிக வரி அல்ல, வறுமையற்ற வாழ்வு, அதிக போர் வீரர்கள் அல்ல, அதிக ஆட்கள், பாழடைந்த நிலத்தை பண்படுத்த, உணவை பெருக்க. உம்முடைய அபிப்பிராயத்தை இங்கு யாரும் கேட்கவில்லை. அரசாங்க உத்தரவுக்கு பணிய வேண்டியவர் நீர். அப்படியானால் நான் மகாராஜாவை பார்க்க வேண்டியதுதான். இவ்விஷயத்தில் நானும் அவரும் ஒரே முடிவுக்குத்தான் வந்திருக்கிறோம். அதை மாற்ற முடியாது. அப்படியானால் சரி, ராணுவ வீரர்களுக்கு நான் எழுதி வைத்திருக்கும் அறிக்கை வாசிக்க வேண்டியதுதான். அதில் மீண்டும் யுத்தம் ஏற்பட்டால் அதை எதிர்க்கவும், சமாதானத்திற்காக சண்டை போடவும் அவர்களை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அதை வீரர்களுக்கு படித்து விட்டால் தேச துரோகம் இல்லை, பதவி ஆசை பிடித்த சுயநலக்காரர்களுக்கு துரோகம். மக்கள் நலனை என்ன தண்டனை தெரியுமா? தண்டனை பதவியில் இருந்தால் தானே. போர் தொடுப்பதாயிருந்தால் ராஜினாமா செய்வேன். ஆனால் அதற்கு முன் அந்த அறிக்கையை வீரர்களுக்கு படித்து விடுவேன். அப்புறம் நீங்கள் என்னை துரோகி என்று குற்றம் சாட்டினாலும் சரி, விசாரணை என்று சிறையில் அடைத்தாலும் சரி, கவலை இல்லை. ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு போவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. உறுதியான உள்ளம். உங்கள் ஆசையை தடுப்பானே? முயன்று பாருங்கள். மகாராஜாவின் உத்தரவை நீங்கள் மாற்றிவிட்டால் அப்பா கட்டிக்காரதான். ஆனால் ஒன்று, இன்று மகாராஜாவுக்கு அதிக வேலை. ஏன் தலையெத்தி? மகாராஜாவை இரவு 12 மணிக்கு பார்க்கலாம் அல்லவா? நிம்மதியான நேரம். நீங்கள் மகாராஜாவை இன்றிரவு 12 மணிக்கு பார்க்க ஏற்பாடு செய்கிறேன். அதுவரைக்கும் பொழுதுபோக்க நம்ம நடன கச்சேரியை ஆனந்தமா அனுபவிக்கலாமே. இரவு 8 மணிக்கு. என்ன சொல்கிறீர்கள்? சரி, வருகிறோம். என்ன துணிச்சல்! ஒழித்து கட்ட வேண்டியதுதான். ஆமா, இன்னைக்கு ராத்திரி போட மடையா. உக்ரசேனர் வந்த விஷயம் போடா மடையா. மந்திரி சாப்பிட போயிட்டாரா? போடா மடையா. எங்க ஆட்டுப்பால் வேணுங்களா? போடா மடையா. நாட்டுக்கு சேவை செய்வதே மகா கஷ்டம். நாடு கிடக்கட்டும், எங்க வீட்டையே சோதனை போட வந்துட்டாங்களே. ஆமா, உபத்திரம் தாங்க முடியவில்லை. உன் போன்ற அழகிகளுக்கு இது சகஜம்தானே. நான் உன்னை ஒரு முக்கிய காரணமாக வரவழைத்தேன். என்ன? எங்கு பார்த்தாலும் துரோகிகள் நிறைந்து விட்டார்கள். இன்றிரவு நீ ஒரு துரோகியின் சதி திட்டங்கள் நிறைவேறாமல் செய்ய வேண்டும். அவன் பெயரை நீ தெரிந்து கொள்வது அவசியமில்லை. எல்லாம் மர்மமாகவே இருக்கிறதே. அதற்காக முன்கூட்டியே இந்த பரிசு. ஓ, ரத்னமாலியா. அந்த துரோகி போக வேண்டும் என்று துடிப்பான். நீ மோகவலை வீசி அவனை போக விட்டாமல் கட்டாயம் தாமதப்படுத்த வேண்டும். சண்டேதான் முடிந்து விட்டதே. என் வேலைகளுக்கு ஓய்வில்லையா? என் போன்ற ராஜதந்திரிகளுக்கு ஓய்வேது அபாயம் தீரும் வரை. அபாயமா? யுத்தம் நடக்கும் வரை நான் தங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் உழைத்தேன், எதிர்களை காட்டிக் கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது யுத்தம் முடிந்து விட்டது. இனி உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டு கொலைக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன். கொலையா? யார் சொன்னது கொலையை பற்றி? நீங்கள் பேசும் தோரணையில் அந்த அர்த்தம் இருந்தது. ஒரு அழகான வாலிபன், அவன் ஆனந்தமாக பொழுது போக்க வேண்டும். ஓ, அவனுக்கு நேரம் போவதே தெரியக்கூடாது.
அப்படியே அவனை மயக்கி விட வேண்டும். அவன் என்ன யமனையே மயக்கிடுவா? ஆனால் நீ மயங்கிவிடக் கூடாது. நீ சந்திக்க போகும் வாலிபன் கட்டழகன். பொட்டழகனா இருக்கட்டுமே, இந்த ரதி மயங்க மாட்டான். எதற்கும் மீனா, அவனிடம் அதிகம் நெருங்காதே. 2 அடி தள்ளியே நின்று காரியத்தை முடி. 2 அடி தள்ளியே நிற்கிறேன். வேண்டாம் மிருகம், கண்ணு அவிஞ்சா போச்சே. அம்மா பூஞ்சால வண்டுகள் வட்டமிடும் அண்ணா தாமரையே பாய மூடம்மா வந்துடா போறானுவோ. யாரு? யாரா? அவனுதான் ராணுவக்கார பையனுங்க, கொண்டா விட மாட்டாங்களே. இந்த அவஸ்தைக்கு மறுபடியும் பட்டாளத்துல போய் தான் சேர்ந்துட்டேன். சண்டை போட்டு ஜெயிச்சு ஆம்பளைன்னு பேர் எடுப்பியா? பேரா? எனக்கு வேண்டிய பேரெல்லாம் எங்க தாத்தாவே எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. நீ சும்மா ரம்மா. ஆமா, உனக்கு தேசிங் ராஜன் கதை தெரியுமா? ஓ தெரியுமே. அந்த காலத்துல எல்லாருக்கும் உடம்புல கொழுப்பு வச்சிருந்தது. ஒரு யானைய கூட தூக்குவான், 5 கல்யாணத்தை கூட பண்ணுவான். இந்த காலத்துல ஒரு பூட்டிய தூக்க முடியல. இந்த வீட்டுல இருந்தா உன் உடம்பு கெட்டு போச்சு. அங்க போனா என் உடம்பே காணாம போயிடும். ஐயோ 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 போற காலம் வந்துடுச்சு, போற காலம் வந்துடுச்சு. கொஞ்சோட நீ தான் என்ன காப்பாத்தணும். அடச்சி, இது என்ன மார்க்கண்ட சிவபெருமான பிடிச்ச மாதிரி என்ன பிடிச்சுக்கிட்ட? ஆமா சிவபெருமானே, எமன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. சரி, நான் சொல்றபடி சரியா? சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம். அடுப்பு பானை, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. என்ன பூஞ்சோலை, சௌக்கியமா? அட நம்ம பிரதாப் ஐயா, வைராக்கியம், நீ ஒளிஞ்சது போதும் வா. வைராக்கியம், வா வா. ஐயோ வரமாட்டேங்குதே அப்பா. ஐயோ வரமாட்டேங்குதே அப்பா. இந்தாண்டா பானை உடைச்சு போடாத. எங்க அம்மா கல்யாணத்துக்கு வச்சு அரசணிப்பான அது. இது எத்தனாவது அவதாரம்? பிரதாபா, அட என்ன பிரதாபா, தலைய வலிக்குது, கொஞ்சம் கழட்டி விட. பட்டாளத்து தலைப்பாக வேண்டாம் என்று ஓடி வந்தா அல்லவா? இந்த தலைப்பாக கிடைத்திருக்கிறது, வைத்துக்கொள். அட கொஞ்சம் கழட்டி விடு. சண்டையில நான் எதிரிங்களை வெட்டுற மாதிரி நீங்க பானைய வெட்டுறப்பா. உன் திறமை அறிந்துதான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அட தேடட்டுமே, நான் இன்னும் ரொம்ப பேரும் பூமிக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம். அம்மா, எப்போது வந்தாய்? இப்போதுதான் வந்தோம், உக்ரசேனரும் நானும். அவர் வந்திருக்கிறாரா? அவரை தனியாக விட்டு வந்தாய்? போய்விடுவேனம்மா, சீக்கிரம். அத்தா, சௌக்கியமா கற்பகம்? இருக்கிறேன், சாகவில்லை. குறும்புத்தனம் அவளை விட்டு போகாது. கற்பகம், அத்தானோடு பேசிக்கொண்டிரு, இதோ வருகிறேன். ஏனத்தான், ராணுவ முகாமில் இருக்கும் போது எங்களை எல்லாம் நினைப்பீர்களா? நினையாத நாளுண்டா, உன்னையும் அம்மாவையும். உண்மையாகவா? ஆமா, அது நினைவிருக்கிறதா? அது என்றால் ஒரு நாள் நீங்களும் நானும்
விளையாட போனோம். ஓஹோ, பழைய சம்பவமா? அன்று மலையடிவாரத்தில் இருவரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டினோம். அந்த மண் வீட்டை தான் மழை வந்து இடித்து விட்டதே. மறுநாள் மீண்டும் கட்டவில்லையா? கட்டினோம், ஆனால் குடியிருக்க பயனில்லாத வீடு. குழந்தை விளையாட்டு தானே. வாழ்க்கையும் அப்படித்தான். என்னென்னமோ சொல்லுகிறீர்களே. அத்தா, நேரமாகிவிட்டது. உக்ரசேனர் காத்திருப்பார். அம்மாவிடம் சொல்லிவிட்டு போய் வருகிறேன். பேசும் கண்ணாலே இந்த உலகை வெல்வேனே, மொழி பேசும் கண்ணாலே இந்த உலகை வெல்வேனே, உடலழகு எவர் என்போல். வாருங்கள் உக்ரசேனரே. உன் போன்ற வீரர்களுக்கு இந்த கச்சேரிகள் எல்லாம் பிடிக்காது. பிடிக்காமல் என்ன? இருந்தாலும் விருந்தாளி சந்தோஷமாக பொழுதுபோக்க வேறு ஏற்பாடு செய்ய வேண்டியது என் கடமை. வேறு என்ன செய்யலாம்? ஏன் உங்க ஆயுத சாலைக்கு போகலாமே? நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிற அற்புதமான ஆயுதங்களை பார்க்க யாரும் ஆசைப்படுவாங்க. அதிலும் மணிபுரியிலேயே நிகர் இல்லாத வாழ்வீரர். தங்கள் வாழ்த்திறமையும் இந்த நாடு அறிந்ததே. இருந்தாலும் உன்னைத்தான் மெச்சி தளபதி பரிசளித்திருக்கிறார் அவர் வீரவாளை. ஆயுத சாலைக்கு போவோம். ஆஹா, அவந்தி நாட்டு மன்னன் அசகாய சூரன். அவனை நான் தோற்கடித்து பெற்ற கத்தி இது. ஆஹா, என்ன அற்புதமான வேலைப்பாடு. கத்தி கானம் பாடுகிறதே. யார்? மீனாவா? எப்போது வந்தாய் மீனா? பிரதாப், இவள்தான் மீனா தேவி. நல்ல சமயத்தில் வந்திருக்கிறாய் மீனா. நீங்கள் இருவரும் தமாஷாக பேசிக் கொண்டிருங்கள். நான் மற்றவர்களை கவனிக்க வேண்டும். உங்களை எவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏன் எட்டு போகிறீர்கள்? உங்களை கெட்டிக்காரர் என்றல்லவா நினைத்தேன். ஆம், முட்டாள்தான். என்ன திடீரென்று மாறிவிட்டீர்கள்? இன்று சாயந்திரம் ஆவலாக பேசி வர்ணித்தீர்களே. அப்போது எனக்கு மீனாதேவி என்று தெரியாது. முன்போல் ஆசையாக துணிச்சலாக நீங்கள் பேசுவதைத்தான் விரும்புகிறேன். ஆனால் அதை மந்திரி மகாவர்மர் விரும்ப மாட்டாரே. ஓஹோ, இந்த ஆண்களே சுத்த மோசம். மகாவர்மர் அரசியல் அதிகாரி, நான் அவருக்கு கட்டுப்பட்ட அரசாங்க சேவகி, அவ்வளவுதான். ஓ, அடுத்தறைக்கு சென்றால் ஆனந்தமாக பேசுவீர்கள் என்று நம்புகிறேன். ஆயுதம் நிறைந்த இந்த அறையில் அமைதி இருக்காது. வாருங்கள். அல்லியின் முன்வெண்ணிலா வந்ததை போலே, அல்லியின் முன்வெண்ணிலா வந்ததை போலே, அன்பே நீர் வரலா நீரே. அல்லியின் முன்வெண்ணிலா வந்ததை போலே, வீரனே உன் வாழ்வலிமை கண்
உன் வாழ்வலிமை கண்டு உன் மேலே மாறாதமை காதலானேன் மனதிலும் நானே மாறாதமை காதலானேன் மனதிலும் நானே உன்னை நினைந்து ஏங்கியே உள்ளம் வரைந்து வாடினேன் உன்னை நினைந்து ஏங்கியே உள்ளம் வரைந்து வாடினேன் உனக்காகவே வாழ்ந்திருந்தேனே அல்லியின் முன் வெண்ணிலா போலே வந்தீரே இதை கொஞ்சம் சாப்பிடுங்க. பன்னீர் கலந்த பழரசம். பழரசம்? இது எனக்கு பழக்கமில்லாத பானம். நான் ஓட்டை குடிசையில் பாட்டாளியின் மகனாய் பிறந்தேன். வெயிலிலும் மழையிலும் வேதனைப்பட்டேன். கட்டாந்தரையில் படுத்தேன். பழைய நினைவையே இப்பொழுது நீங்கள் இன்னும் ஏழைதான். நான் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே 190 பேர்கள் என்னை போன்ற ஏழைகள். பசி, பிணி, கவலை, கண்ணீர் இவைதான் அவர்களின் நிரந்தர சொத்து. பாவம், அவர்கள் வாழவும் இல்லை, சாகவும் இல்லை. இரண்டுக்கும் இடையில் சித்திரவதைப்படுகின்றனர். ரொம்பவும் ஆத்திரப்படுகிறீர்களே. ஆத்திரம் வராமல் ஆனந்தமா வரும். உழைத்து உழைத்து உருக்குலைந்து உயிருக்காக மன்றாடும் ஏழை மக்கள் அதிகார வர்க்கத்தை நோக்கி அவதியை கூறினால் விதி என்கிறார்கள். இவைகளை நான் அறிவேன். செல்வபோகங்களிலே புரளும் உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இந்த ஏழை மக்களின் வாழ்வியை பலி கொடுத்த வீரத்தை மந்திரி அழகாக எடுத்து சொல்லும் போது ஆனந்தமாக கேட்டாயா? போதும். அங்கே பச்சை தண்ணீருக்கு கூட பஞ்சம், இங்கே பன்னீர் கலந்த பழரசம். அங்கே அழுகுரல், இங்கே ஆனந்த கீதம். அங்கே ஒண்டுவதற்கு மண் வீடு கூட இல்லை, இங்கே கண்ணாடி ஜன்னல் போட்ட மாடி வீடு. கட்ட கந்தல் கூட இல்லாத காட்சி அங்கே. பட்டும் பீதாம்பரமும் இங்கே. வறுமையின் கோர தாண்டவம் அங்கே. கழுத்தை அலங்கரிக்க வைர நகை இங்கே. என்னை பற்றி கேவலமாக பேச உனக்கு என்ன உரிமை? நான் எப்படிப்பட்டவள் என்பது உனக்கு என்ன தெரியும்? நன்றாக தெரியும். என்ன தெரியும்? நானும் பணக்காரி அல்ல, படாடோபக்காரி அல்ல. பரம தரித்திரத்திலே இருந்தேன். நான் பள்ளிக்கு செல்லவில்லை, பட்டாடை கட்டவில்லை. பாட புத்தகம் கையில் எடுக்கும் பருவத்தில் பாத்திரம் விழுக்கினேன். தெரு தெருவாய் அலைந்தேன். என் கைகளை பார். மங்கையர்களுக்குள்ள மலர் கையில் என் கை. மரத்து போன கை, கரடு முரடான கை, கஷ்டமான வேலை செய்த கை. இதோ பார். சூடு போட்ட வடுகு. என் வேலையில் தவறு கண்ட என் எஜமானி தந்த பரிசு. இவைகளை எல்லாம் பொறுத்தேன். என் உயிருக்கு ஆபத்தென்று தெரிந்திருந்தும் எதிர்களிடையே புகுந்து மைக்கினேன், காட்டிக் கொடுத்தேன். குபேர சம்பத்துடன் வாழலாம் என்ற பேராசையால் அல்ல, தாய் நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால், ஏழை மக்கள் சுபிட்சமடைவார்கள் என்ற நம்பிக்கையால். மீனா, ஏதோ வெறியில் பேசிவிட்டேன், மன்னித்து விடு. உங்கள் மேல் குற்றமில்லை.